திமுக தலைவர் கருணாநிதியை விட ஸ்டாலினுக்கு ஆதரவு அதிகம் என்று கருத்து கணிப்பில் வெளியான தகவல் உண்மையற்றது என அழகிரி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது கேட்கலாம். வணக்கம் சார். தேர்தல் கருத்து கணிப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தவறான கருத்து கணிப்புங்க. அதான் நான் சொல்லிட்டேன், ஏர்போர்ட்லயே விமான நிலையத்திலே நான் சொல்லிட்டேன், அது கனவுதான். கலைஞர் எல்லாம் திமுக கிடையாதுங்க. இதை நான் சொல்ற மாதிரி வேற யாரையாவது சொல்லுங்க. திமுகல கலைஞர் இல்லாம திமுக கிடையாது. கலைஞர் இல்லாம கலைஞருக்காக தான் மக்கள் ஓட்டு போடுவான் திமுகவுக்கு. இல்லைன்னா திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. கலைஞர் முதலமைச்சர் அப்படின்னு ஏதாவது அறிவிச்சால் ஒழிய நிச்சயமாக திமுகவுக்கு ஓட்டே விழாது. ஸ்டாலின் என்ன முன்னிறுத்தினா போன தடவை நாடாளுமன்ற தேர்தலுடைய எதிரொலி தான் திருப்பியும் திமுகவுக்கு இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தினால் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. அது பத்தி உங்களோட கருத்து என்ன? அது அவங்களுடைய சொந்த பந்தங்களை ஏற்படுத்திய அந்த பிரச்சனை. அது அவங்களா ஏற்படுத்திட்டு இருக்குது. அவங்க சொந்த பந்தங்கள்லாம் முயற்சி பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் தேர்தல் நேரத்துல சொல்ல முடியும். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குங்க. இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. 2G பிரச்சனைகள் இருக்கு. போன தடவை தோத்தது நம்ம 2011 திமுக தோற்ற காரணமே 2G தான். அதுல என்னென்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. அதோட எதிரொலி எல்லாம் இருக்கும்ல. இந்த அளவுக்கு உண்மையை பகிரங்கமா வெளியில சொல்றீங்களே, அது இருக்கதாங்க செய்ய. அதனால உண்மையா சார், நான் உண்மையை சொன்னாலும் வெளியேறப்பட்டேன். இப்பயும் நான் உண்மையை தான் சொல்றேன். உண்மையை சொன்னதுனால தான் நான் வெளியேற்றப்பட்டேன். தொண்டனுக்கு வாதாட போய் தான் நான் வெளியேற்றப்பட்டேன். சரி செஞ்சு நான் வெளியேற்றிட்டாங்க. நான் அதனால உண்மையை சொல்றது தப்பு கிடையாதுல்ல. இந்த நிலையில திமுகவுக்கு ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? நான் கட்சியிலே இல்லைங்க. நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? நான் கட்சிக்கு வந்தா நான் எடுத்து சொல்லலாம். நான் கட்சியில இல்லை கிடையாது. நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? நான் இப்ப பண்ண முடியாது. நான் வெளியே இருந்து சும்மா சாதாரணமா தான் இருக்கேன். நானும் ஒரு ஓட்டர் தான். அவ்வளவுதான். திமுகவுக்காக நீண்ட நாட்கள் உழைத்தவர் அப்படிங்கிற வகையில மீண்டும் கட்சிக்கு திரும்ப விரும்புறீங்களா? நீங்க ஃபீல் பண்றீங்க, பல ஆண்டுகளா உழைத்தவர் நீங்க ஃபீல் பண்றீங்க. திமுகலே இதை ஃபீல் பண்ணி என்ன வெளியேற்றிட்டாங்களே. நீங்களே ஃபீல் பண்றீங்கல்ல, பல ஆண்டுகளாக உழைத்தவர் என்ற அடிப்படையில் நீங்க சொல்றீங்க, கேட்குறீங்க. அதை நான் திமுக இருக்கவங்க நினைக்கலையே. எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தான் திமுக இருக்காங்க. அவ்வளவுதான். நான் சொல்றேன், இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன்ல, இன்னைக்கு கலைஞர் இல்லாம திமுக கிடையாது, கலைஞர் தான் திமுக அப்படின்னு திமுகவில் ஒரு ஆண் மகனால இதை சொல்ல முடியுமா அப்படின்னு என்னுடைய கேள்வி. இதை சொல்லுங்க. தற்போதைய சூழல்ல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அந்த நேரத்தில் பாத்துங்க, 2016 2015 முடியல, 2016 வரும்போது பார்க்கலாம். இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கு. நான் சொன்னேன்லங்க, பல பிரச்சனைகள் இருக்கு இந்த கட்சியில. இன்னும் பல கேஸுகள் இருக்கு. அதெல்லாம் முடியணும். அதெல்லாம் வரும்போது நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து. நான் சொல்றேன், 2016 சொல்றேன், கலைஞர்னு சொன்னாதான் ஏதாவது திமுக ஓட்டு விடும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. போன தடவை வட்டம் வாங்கினாங்க, பெரிய மாவட்டம் வாங்குவாங்க. அப்புறம் 2016